Hi everyone, I'm Manigandan. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் சிலபஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ சிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை ஈஸியாக இருக்கட்டும், இல்லை ட்ரிபிள்இ, இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் செமஸ்டரில் காமனான சிலபஸ் 6 சப்ஜெக்ட்டும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக கோர்ஸ்ன்னு சொல்லணும், 6 கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து இந்த செட் ஆஃப் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3rd யூனிட் இருக்குல்ல, கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸ், இதை பற்றி ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை மாதிரி ஒரு ஃபுல்லாக ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஓகே, தென் இதுக்கு முன்னாடி பைத்தானோட ஒரு பைத்தான் சொல்கிற முன்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அல்லது கம்ப்யூட்டர் இன்ட்ரொடக்ஷன் இருந்தால் தேவை. அது இருந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து 0s and 1s அது இருந்தால் தான் அதில் புரிஞ்சிக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு மாம்பழம் 10 ரூபானா 10 மாம்பழம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிற கணக்கு எப்படின்னா, இதையும் வச்சுக்கணும், இதையும் வச்சுக்கிட்டு க்ராஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து ரொம்ப அட்வான்ஸ்டான இந்த பேங்க்கில் எத்தனை அமௌண்ட் கொடுக்குறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, அதுவாக இருக்கட்டும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஆஸ்ட்ராய்டு வருது, அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமி அப்ரோச் பண்ணுது, அதோட வெலாசிட்டி என்ன வருது, அதோட என்ன கிராஃபில் வருது, என்ன ஸ்பீட், இந்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணல. அது எல்லாமே பேசிக்காக இந்த ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் அப்சர்வேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜ் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்றது முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம். அந்த அமௌண்ட் வந்து 3 பேர்த்துக்கு கொடுக்க போகிறோம். ஏன்ற ஒருத்தன்ட்ட கொடுத்தா அதை 30ஆல் மல்டிபிள் பண்ணி கொடுப்பான். பீன்ற ஒருத்தன்ட்ட கொடுத்தா அதை 30ஆல் கூட்டி கொடுப்பான். சீன்ற ஒருத்தனை கொடுத்தா 40ஆல் ப்ராடக்ட் பண்ணி கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்த உடனே நம்ம ஏன்ற ஒரு பர்சன்ட்டை கொடுக்குறோம், அவன் 30ஆல் ப்ராடக்ட் பண்ணி கொடுக்குறான். ஓகே ஃபைன், வி காட் அ ரிசல்ட் அப்படின்னு வச்சிடலாம். ஓகே, பீன்ற ஒரு பர்சன்ட் கொடுக்குறோம், அவன் 30 ப்ளஸ் பண்ணி கொடுக்குறான். தென் சி கிட்ட 40 ப்ளஸ் பண்ணி கொடுக்குறான், இல்லை மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறான். இந்த ஒரு இண்டிவிஜுவலாக ஒர்க்கை பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? இதுக்கு தனித்தனியாக நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும், ஒரு யூனிட்டுக்காக சேர்த்தியும் ப்ரோக்ராம் எழுத முடியும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் சின்ன 2-3 லைனில் முடிச்சு வர்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஈஸியான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இதை மட்டும் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பூலியன் வேல்யூஸ். சிம்பிளி பூலியன்ஸ்னால் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறோன்னா அது வந்து ஒன்று ட்ரூவாக இருக்கும், ஒன்று ஃபால்ஸாக இருக்கும். அது ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்றது தான். இப்போ எக்ஸ் வந்து ட்ரூன்னு எடுத்துக்கலாம், ஒய் வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து ட்ரூங்கிற நான் ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்ப எக்ஸ் இஸ் ட்ரூ, ஆமாம் எக்ஸ் ட்ரூவாக தானே இருக்குது. அப்போ ரிட்டன் என்ன ஆகுனா ட்ரூன்ற மாதிரி தான் அவுட்புட்டில் நம்ம காட்டும். ஸோ அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் அது பூலியன். தென் நெக்ஸ்ட் இருக்கிறது ஆப்ரேட்டர். இப்போ வந்து a + b = c அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ABC அதெல்லாம் ஆப்பரன்ஸ். அதில் வந்து ப்ளஸ் ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆப்ரேட்டர். உள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்து பண்ணுறோமோ அதெல்லாம் ஆப்ரேட்டர். ஸோ இது கீழே இருக்கிறது தான் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து முக்கியமாக 2 யூனரி ஆப்ரேட்டர் அண்டு பைனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர்னால் 0s and 1s. இதில் வந்து ரொம்ப லாஜிக்கான இருக்குல்ல, அந்த ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது பிட் வைஸ், இந்த மாதிரி 3 ஆப்ரேட்டர்ஸாக இருக்கும். அதுவே இங்கே பைனரி ஆப்ரேட்டர்னால் அதில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எல்லா கால்குலேஷன்ஸோட எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் ஒர்க் ஆகும். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னால் இந்த 5 + 8 அந்த ப்ளஸ் ஈக்குவல் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இதில். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் இது இதை விட பெருசாக இருக்கா, இது இதை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். தென் தேர்டு ஒன் என்னென்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இட்ஸ் a = b டபுள் ஈக்குவல் போட்டு தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதெல்லாம் இதில் ரெப்ரசென்ட் பண்ணும். தேர்ட் ஒன் பிட் வைஸ். ஸோ அண்டு ஆறு அதெல்லாம் இதில் ரெப்ரசென்ட் பண்ணுறது. தென் அசைன்மெண்ட், இது வந்து இதுக்கானது அப்படின்னு அசைன்மெண்ட் பண்ணி சொல்லிட்டோன்னா, இப்போ ஏவோட வேல்யூ 5ஆக தான் இருக்குது. a = 5 கொடுத்தா a வந்து 5க்கு ஈக்குவல் ஆகிக்கும். இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். தென் இது கீழே இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் இருக்குது. என்னென்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், தென் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னால் இஸ் நாட். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா நாட் இன். இப்போ இஸ் நாட் என்னென்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒன்று அசைன் பண்ணி வச்சுக்கோங்களேன், a = 5 நம்ம அசைன் பண்ணிட்டோம். இஸ் நாட்னா a is 5 அப்படின்னு சொல்லிட்டா, ஆமாம் a ஆல்ரெடி 5ன்னு அசைன் பண்ணிட்டோமா, ஸோ அதனால் இது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை a is 6ன்னு கொடுத்தோன்னா இது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகாது, ஏன்னா நம்ம மேலே ஆல்ரெடி 5ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இஸ் நாட். இன் நாட்னா நம்ம 10th செட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு செட்டுக்குள்ளே இப்போ வவல்ஸ்ன்ற ஒரு செட்டுக்குள்ளே AIO இருக்குது. இப்போ ஈன்றது வவல்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் இன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டா ஆனால் ஆக்சுவலாக அதில் இருக்குது, அப்போ அது ஃபால்ஸ்ன்ட்டு ஆகும். இதுதான் இஸ் நாட்டுக்கும் நாட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இருக்கிறது. தென் இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கண்டிஷன்ஸ். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னதான், ஒரு ஃப்ரூட்
10 ரூபானா 10 ஃப்ரூட் எவ்வளோ, அந்த லாஜிக் கணக்கே தான் இங்கேயும். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஓட்டர் பேஸ் இருக்குல்ல, அது வச்சுக்கலாம். ஸோ 18 ஏஜ்க்கு மேலே இருந்தால் ஓட்டுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா ஓட்டுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ இப்போ வந்து எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து யூசர்கிட்டேருந்து நம்ம ஒரு வேல்யூ வாங்கிக்கிறோம். இப்போ 14ன்னு கொடுக்குறான்னா அந்த 14 நம்ம எடுத்து போய் செக் பண்ணுவோம் 18க்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு. ஒருவேளை மேலே இருந்தால் ஓட்டுக்கு எலிஜிபிள், இல்லை கீழே இருந்தால் ஓட்டுக்கு நாட் எலிஜிபிள். இஃப் 18க்கு கிரேட்டர் தேன் எலிஜிபிள், எல்ஸ் நாட் எலிஜிபிள். அந்த இஃப் எல்ஸ்ன்னு சொல்கிறல, அதுதான் பேசிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த இங்கிலீஷ் வச்சு தான் அந்த ப்ரோக்ராமும் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் இருந்தால் இது ஒர்க் ஆகணும். அடுத்து இஃப் எல்ஸ், இஃப் இது ஒர்க் ஆகணும், அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எல்ஸ்ன்னு போட்டு இதுக்கு இது இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆட் ஆர் ஈவன். இஃப் ஒரு 10ன்னு ஒரு நம்பர் வாங்குகிறோம், அந்த 10 வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கா, பாசிட்டிவ்னு கொடுத்துரு, இல்லை எல்ஸ் நெகட்டிவாக கொடுத்துரு, இந்த மாதிரி கொடுக்குறது. தென் அதுக்கடுத்து இஃப் எல்ஸ். ஆக்சுவலாக இந்த எல்ஸ் இஃப் வந்து எலிஃப்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதை ஷார்ட் அவுட் பண்ணி இஎல்ஐஎஃப் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இஃப் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகு இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன் அதுக்கானது, இது ரெண்டுமே ஒர்க் ஆகலையா, ஸோ எல்ஸ்ன்னு போட்டு அதுக்கு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். இதுதான் இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன். தென் கடைசியாக வந்து நெஸ்டட்னா கூடுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப்குள்ளேயே இஃப் எல்ஸ் இருக்கும், அந்த இஃப்கான எலிஃபும் அந்த இஃப்கான எல்ஸும் உள்ளே சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் நெஸ்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ 18ன்னு ஒரு நம்பர் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அந்த 18 வந்து டிவைடட் பை 2 ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா ஆட் நம்பர். அதுவே 18 வந்து டிவைடட் பை 9னா இட்ஸ் அ டிவைசர் ஆஃப் 9 அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா. ஸோ இஃப் கண்டிஷனில் அது ஒன்று, அதோட எல்ஸ் கண்டிஷன். இஃப்லேயே இன்னொரு எலிஃப் ஆகவும் எல்ஸ் ஆகவும் இந்த மாதிரி மாற்றி கண்டிஷன் கொடுக்குறோமா, அதுதான் நெஸ்டட். தென் இதுக்கப்புறம் ரேஞ்ச், அதுக்கு முன்னாடி ஐட்ரேஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஐட்ரேஷன் அப்படின்னு என்னென்னா லூப் ஆகிட்டே இருக்காது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 1க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே a = 1ன்னு கொடுத்துருப்பேன். a++ன்னு கொடுத்தேன்னா அதோட வேல்யூ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுன்னு நான் சொல்கிற வரைக்கும் அதோட சம் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கிறது, அன்டில் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது சுற்றிகிட்டே இருக்கிறது தான் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க, ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து வைல் லூப், ஃபார் லூப்னு பேசிக்காக 2 இருக்குது. ஐ மீன் இந்த செமஸ்டரில் இந்த சிலபஸில் ரெகுலேஷன் அண்டர் 21. ஓகே, ஸோ வைல் லூப் என்னென்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கீழே இருக்கிறது ஒர்க் ஆகும். ஃபார் லூப்னா ஃபார் திஸ் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே மாதிரி தான் மேலே என்ன கண்டிஷன் அது கீழே ஸ்டேட்மெண்ட். அதே தான் பேசிக்காக எல்லா பைத்தானோட ஸ்ட்ரக்சர்ஸும் அப்படி தான் டிசைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் என்னென்னா, யூஸ்வலாக பைத்தான் 0லேருந்து இண்டெக்ஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ 0, 1, 5ன்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் இருக்கிறது வந்து எங்கே முடியணும், தேர்ட் இருக்கிறது வந்து எத்தனையாக போகணும். இப்போ 0, 10, 5 அப்படின்னு கொடுத்தோன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியும்னு அர்த்தம். 5னா 5 போகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 இருக்கும், தென் அதுக்கப்புறம் 5க்கு போகும், அதுக்கப்புறம் 10க்கு போகும், இந்த கணக்காக போகும். ஓகேவா. இப்போ வந்து 0 to 10, 1 அப்படின்னு கொடுத்தோன்னா 0க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 2ன்னு 1 பிரிண்ட் ஆகி 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கான ரேஞ்ச் ஃபங்க்ஷன். தென் இதுக்கப்புறம் பிரேக், கண்டினியூ, பாஸ் 3 இருக்குது. ஸோ பிரேக் என்னென்னா, யூஸ்வலி எப்பயும் ஃபார் போட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷன் வந்துடும், அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஓகே ஃபைன், பிரேக் இதோட நிறுத்திக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுன்னு சொல்கிறதுக்கு அந்த பிரேக். பாஸ்னா இது ஓகே, இது கூட இதையும் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அடுத்து பாஸ் போட்டு கீழே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்போம், அதுக்கு தான் பாஸ். தென் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனா யூஸ்வலாக அதே மாதிரி பாஸ் போல தான். இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டினியூ பண்ணி இதையும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, தென் இதுக்கு பைத்தான்ன்ற ஒரு மேஜர் விஷயம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது, அது ஏன்ற ஒருத்தன்ட்ட கொடுத்தா 30 ப்ராடக்ட் பண்ணுவான், பீன்ற ஒருத்தன்ட்ட கொடுத்தா 40 ப்ராடக்ட் பண்ணுவான், சியில் ஒருத்தன்ட்ட கொடுத்தா 50 ப்ராடக்ட் பண்ணணும்னு சொன்னால. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நம்பர் வாங்குகிறோம், இன்புட்டில் வாங்கிக்குவோம், அவுட்புட்டில் 30 மல்டிப்ளை பண்ணுறது, இது தனியாக ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் 40 மல்டிப்ளை பண்ணுறது, அப்புறம் 50 மல்டிப்ளை பண்ணுறதுன்னு இந்த தனித்தனி ப்ரோக்ராம் எடுத்துக்கு பதிலாக ஃபங்க்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. இதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டே நம்ம வேல்யூஸ்லாம் வாங்கிக்குவோம். ஒரு வேலை யூசர் ஏன்னு கொடுத்தானா 30 மல்டிப்ளை பண்ண ரிசல்ட் வந்துடும், பின்னு கொடுத்தானா 40, சின்னு கொடுத்தா 50ன்னு ஒரே மட்டுக்கா ஒரு சின்ன ப்ரோக்ராம்லேயே எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் ஃபங்க்ஷன்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணதுக்கான ரீசன். எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் வந்து வேறு ப்ரோக்ராமில் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் ஃபங்க்ஷன் இருக்கனால தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எப்படி எழுதுவாங்கன்னா, டெஃபினேஷன் அப்படின்ற ஒரு இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா,
டெஃபினேஷன் போட்டு ஃபங்க்ஷனோட நேம், அதில் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம், அங்கே வேல்யூஸ் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டிஇஎஃப் டெஃபினேஷன் போட்டுட்டு ஏரியா சர்க்கிள் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன வாங்க போகிறோம், இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் πr ஸ்கொயரா, ஸோ ஆர் மட்டும் வாங்கினா போதும். ஸோ ப்ராக்கெட்டில் ஆர் மட்டும் போட்டு இங்கே ரிட்டன் வேல்யூ கீழே வந்து ரிட்டனாக நமக்கு வந்து πr ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரிட்டன் பண்ணோம்னா, ஸோ ஆர் மட்டும் வாங்கும், πr ஸ்கொயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கீழே ரிசல்ட் வந்து πr ஸ்கொயர் மட்டும் பிரிண்ட் ஆகும். இது நம்மளோட பேசிக் கண்டிஷனாக எழுதிட்டோம்னா இது ஒரு ஃபங்க்ஷன். நீ எங்கே போய் ரிட்டன் கால் பண்ணி ஏரியா ஆஃப் சர்க்கிள் ப்ராக்கெட்டில் 5ன்னு கொடுத்தா ஆருக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணி πr ஸ்கொயரில் 5 சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும். ஸோ இது பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் பைத்தானே உள்ளே கொண்டு வரப்போ நிறைய பில்டன் ஃபங்க்ஷன் இருக்கும். நாமளும் ஒரு சில ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம். இப்போ எப்படி ஏரியா சர்க்கிள் சொன்னால் அது வந்து பில்டன், அது வந்து நாம் டிஃபைன் பண்ணது. பில்டன்னா அங்கேயே கொடுத்தது. இந்த அவுட்புட், இன்புட், ஒரு பூலியனாக கண்டுபிடிக்கிறது, இல்லை கேரக்டராக இருக்கிறது, இதெல்லாமே பில்டன் ஃபங்க்ஷன். அதுவே யூசர் டிஃபைன் தான் டெஃபினேஷன் போட்டு நம்ம எழுதுறது. இதுக்கு எப்பயுமே ஃபங்க்ஷன் ஹெடர்னு ஒன்று இருக்கும், தென் ஃபங்க்ஷன் வேல்யூஸ், ரிட்டன் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் பாடின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஹெடர் என்னென்னா அந்த டெஃபினேஷன் போட்டு ஃபங்க்ஷன் நேம் என்ன, அதுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், இது என்ன வேல்யூ கொடுக்க போகிறன்றது ஒரு மெயின் டாபிக். நான் இதுக்கு அடுத்து வருவேன். ஓகே, இது அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பாடியில் உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன்ஸ், அப்புறம் என்ன ரிட்டன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஃபங்க்ஷனோட பாடிஸில் வரும். ஓகேவா? இப்போ வந்து ரிட்டன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இல்லைனா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஃபுல் என்னென்னா இப்போ எப்படி ஒரு ட்ரீ வச்சோன்னா ஒரு ஃப்ரூட் ரிட்டன் பண்ணுதோ அதே மாதிரி ஃப்ரூட்ஃபுல்னால் அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டன் பண்ணும் அப்படின்றது தான் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ யூஸ்வலாக எப்பயும் சொல்கிறது தான், ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு போட்டால் கீழே இது ரிட்டன் ஆகுன்னு போகிறல, அந்த ரிட்டன் எழுதுறது தான் இந்த ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லுவாங்க. தென் இப்போலேருந்து சொல்லிட்டுருக்கலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன்று போடுவோம், அது ரிட்டன் ஆகும். அந்த உள்ளே போடுவோன்னு சொல்கிறேன், இதுதான் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேராமீட்டர்ஸ்னால் என்னென்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆறுன்னு கொடுப்போமா, அது பேராமீட்டர். ஆனால் ரிட்டன் ரீகால் பண்ணுறப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் 5ன்னு போடுமா, ரிட்டன் நம்ம உள்ள வேல்யூ கொடுக்க போகிறது அந்த 5 தான் ஆர்குமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த ஆர் பேராமீட்டர், அடுத்து கொடுக்குறது வந்து ஆர்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும். இப்போ வந்து அதே அந்த பேராமீட்டர் ஆர்குமெண்ட்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா, இப்போ வந்து லென்த் அண்ட் பிரெத்தை வச்சு நம்ம ரெக்டாங்கிளோட இது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ L/B நம்ம போடுவோம், அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு L/B போடுவோம். ஸோ 2 பேராமீட்டர் அங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறப்ப ஒரே ஒன்று மட்டும் தான் கொடுக்குறோம், இன்னொரு இது கொடுக்கலன்னா அங்கே எத்தனை கொடுத்துருக்கோமோ இங்கேயும் அத்தனை கொடுக்கணும். ஸோ அது வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு இல்லையா, ஒன்று மட்டும் கொடுத்து ஒன்று கொடுக்கலன்னா அது ஒரு எரர் வரும். ஸோ அது எத்தனை ரெக்வயர்ட் இருக்கோ அத்தனை ரெக்வயர்ட் கொடுக்கணும், அது ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட். தென் கீவேர்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா, ஃபைன். கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நேமு என்ன, டிபார்ட்மெண்ட்டு, ரிஜிஸ்டர் நம்பர் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கீவேர்டுக்கு இது தான் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா. இப்போ கிளாஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு இது தான் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா அது கீவேர்ட். அதுக்கடுத்து டிஃபால்ட். இப்போ அந்த கிளாஸ் ஃபுல்லாக மாற போகிறதில்ல, சிஎஸ்னால் சிஎஸ்சி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ கிளாஸ்க்கு டிஃபால்ட்டாக சிஎஸ்சி, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் மாறிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இது ஃபிக்ஸட் பண்ணிட்டால் அது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். தென் வேரியபிள் லென்த் என்னென்னா, அங்கே எத்தனை இருக்கோ அதே மாதிரி கீழே அத்தனை இருக்கணும். இப்போ எப்படி எத்தனை அங்கே மேலே ரெக்வயர்ட் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கீழே இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி தான் வேரியபிள் லென்த்தும். தென் இதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கோப்னா என்னென்னா, முன்னாடியே ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுது. இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறோம், n=5 கிரியேட் பண்ணிட்டோன்னா அது வெளியே தான் ஃபுல்லாகவே ரிட்டன் ஆகும். ஐ மீன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் ரிட்டன் ஆகும். அதுவே நம்ம வெளியே எழுதிட்டோம்னா அது இருக்கிற ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். ஸோ அது வந்து லோக்கல் ஸ்கோப். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எழுதிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகும், அந்த லோக்கல் பிளேஸில் மட்டும், அது லோக்கல் ஸ்கோப். அதுவே வெளியே எழுதிட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் என்டையராக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஸோ ஃபங்க்ஷன் காம்போசிஷன் எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 10th 12th வந்து G காம்போசிஷன் F அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸில். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும், 2 ஃபங்க்ஷனுக்கும் லிங்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது. மீன் இந்த ஒரு f(x) இருக்குன்னா இன்னொரு f(x) எடுத்து இதிலே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஒரு வேல்யூ காம்போசிஷன் கிடைக்குன்றது தான் அந்த ஃபங்க்ஷன் காம்போசிஷன். அங்கே இங்கேயும் அதே போல் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்மளால் டெவலப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இப்போ எப்படி நெஸ்டட் கண்டிஷன் வச்சுருந்தோமோ அதே மாதிரி எழுதுறது தான் ஸோ ஃபங்க்ஷன் காம்போசிஷன்.
தென் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ரெக்கர்சிவ்னால் ரொம்ப சிம்பிள். இதுலேருந்து இது வரைக்கும் சொல்லாமல் இன்ஃபினைட்டாக ஓடிட்டே இருக்குது. இப்போ ஃபிபனாக்சி சீரியஸ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 1 1 அது எதையும் கூட்டினா 2, தென் 2 + 1 3, இந்த மாதிரி ப்ரீவியஸ் இருக்க நம்பரும் அந்த நம்பரையும் கூட்டிகிட்டு போய்ட்டுருக்குல்ல, ஐ மீன் இன்ஃபினைட் சீரியஸ் வரைக்கும். ஸோ அது வந்து ரெக்கர்ஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸ்னால இம்யூட்டபிள் டேட்டா டேபிள்ஸ், ஐ மீன் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராக்கெட்குள்ளே, ஐ மீன் 2 அஃபர்சஃபிக்குள்ளே நம்ம நோட்டேஷன் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங்ஸ். இதுவும் இண்டெக்ஸ் படியாக தான் இருக்கும். இப்போ பேரட்னு ஒன்று எழுதுகிறோன்னா PARROT 0 1 2 3 4 5 அப்படி தான் இண்டெக்ஸாக இருக்கும். இப்போ அது வந்து எஸ்ன்னு ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். S = பேரட்னா எஸ் அதுக்குள்ளே 5ன்னு போட்டோம்னா 5th இண்டெக்ஸில் என்ன இருக்கும் அந்த பர்டிகுலர் லெட்டர் மட்டும் ரிட்டன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது ஸ்ட்ரிங்ஸ்னால் ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஸ்ட்ரிங்ஸ் ஆக்சஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். ஸ்ட்ரிங் s.lowerன்னு கொடுத்தோம்னா எஸ்ன்றதில் நம்ம பேரட் எழுதியிருக்கோம். அப்போ லோவர் போட்டோம்னா அந்த பேரட் ஃபுல்லாக லோவர் ஆயிரும். ஸோ s.upper கொடுத்தோன்னா அந்த பேரட் ஃபுல்லாக அப்பர் ஆயிரும். ஒருவேளை கேபிட்டலைஸ் s.capitalizeன்னு சொன்னோன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகுறது. தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குள்ளேயே இன்னும் நிறைய இருக்குது. ஸ்ட்ரிங் மாடியூல், கன்கர்னேஷன் தான் ஜஸ்ட் கூட்டுறது, தென் ரிப்பீட்டேஷன், தென் இன் ஆப்ரேட்டர். இதுக்குள்ளே இது இருக்கா, அந்த எப்படி செட்டுக்குள்ளே இன் நாட்டுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான். இதே மாதிரி ஸ்ட்ரிங்குள்ளே இப்போ ஓன்றது பேரட்டில் இருக்கா, ஐ மீன் ஓன்றது எஸ்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். எஸ்னா பேரட் ஆச்சு, ஸோ ஓ அதில் இருக்குது, அப்போ ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஒன்று இருக்கும். தேங்க்யூ, பாய்.